கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிற குடும்பமாய் நபராய் நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனத்தின் தெளிவு உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆதி திருச்சபை, அப்போஸ்தல திருச்சபை ஜனங்கள் எவ்விதமாய் பாடுபட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒருவரும் பின்வாங்கி போகவில்லை. தங்கள் கழுத்தையும் கொடுக்க துணிந்தார்கள். தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தேவனுக்காக நின்றார்கள். எப்படி? எதனால்? தேவ வசனம், தேவ வார்த்தை, பரலோகத்தை முன்வைத்து ஓடுகிற ஓட்டம். இன்னைக்கு நான் சொல்றேன், பரலோகத்தை முன்னிறுத்தி பரலோக சிந்தை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடுவீர்கள் என்றால் உலகத்திலே பாடுகள் வரும்போது சோர்ந்து போவீர்கள். உலகத்திலே எதிரான காரியங்கள் வரும்போது தளர்ந்து போவீர்கள், பின்னிட்டு பார்ப்பீர்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தை முன்வைத்து, தேவனுடைய வார்த்தையை முன்வைத்து, தேவ சித்தத்தை முன்வைத்து தேவனை நோக்கி உங்களுடைய ஓட்டம் இருக்கும் என்றால் உங்கள் ஓட்டத்திலே நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவது நிச்சயம். அல்லேலூயா.